நிகழ்தகவு. நகைக்கடை உரிமையாளரின் வீட்டை நீண்ட நேரம் தட்டி கொண்டிருந்த பணிப்பெண். கதவை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்ற தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மகன், மருமகள், பேரன்கள் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் சடலமாக இருந்ததை பார்த்து கதறிய முதியவர். நகைக்கடை உரிமையாளர் குடும்பத்துடன் தற்கொலை செய்ததற்கு என்ன காரணம்? போலீஸ் கையில் சிக்கிய லெட்டரில் இருந்தது என்ன? ஆந்திராவில் இருக்கிற நகைக்கடை உரிமையாளர் கிருஷ்ணமாசாரி வீட்டுக்கு வழக்கம் போல பணிப்பெண் போயிருக்காங்க. எப்பவும் காலிங் பெல் அடிச்சதும் கதவை திறக்கிற கிருஷ்ணமாச்சாரியோட மனைவி சரளம்மா ரொம்ப நேரமாகியும் கதவை திறக்கல. பல முறை போன் பண்ணியும் எடுக்கவே இல்லை. அதனால சந்தேகமடைஞ்ச பணிப்பெண் கிருஷ்ணமாச்சாரியோட அப்பாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கும், வீட்டுல இருந்து எந்த பதிலும் வரல ஐயான்னு சொல்லியிருக்காங்க. உடனே மகன் வீட்டுக்கு கிளம்பி போன கிருஷ்ணமாச்சாரியோட அப்பா மகன் பேரை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கூட வரல. அதனால பதற்றமான முதியவர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீஸ்காரங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்து வீட்டு கதவை உடைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதும் முதியவருக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே நின்னு போயிருக்குது. ஏன்னா மகன் கிருஷ்ணமாச்சாரி, மருமகள் சரளம்மா, 2 பேரன்கள்னு எல்லோரும் விஷம் குடிச்சு இறந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்து முதியவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம கதறி அழுதிருக்காரு. அதுக்கு பிறகு சடலங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீடு முழுக்க ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ கிருஷ்ணமாச்சாரியோட பெட்ரூம்ல இருந்து ஒரு லெட்டர் சிக்கி இருக்கு. அதுலதான் கிருஷ்ணமாச்சாரி எதுக்காக குடும்பத்தோட உயிரை மாச்சிக்கிட்டாருங்கிற காரணம் தெரிய வந்துச்சு. ஆந்திர மாநிலம் சத்யசாய் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி, சரளம்மா தம்பதிக்கு சந்தோஷ், புவனேஷ் அப்படிங்கிற 2 பசங்க இருக்காங்க. சந்தோஷ் 10ஆம் வகுப்பும் புவனேஷ் 6ஆம் வகுப்பும் படிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரி மதக சிராவுல உள்ள காந்தி பஜார்ல சொந்தமா ஜுவல்லரி கடை ஒன்று நடத்திட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல கிருஷ்ணமாச்சாரி பிசினஸ டெவலப் பண்றதுக்கு பல இடத்துல இருந்து வட்டிக்கு பணம் வாங்கி இருக்காரு. ஆனா பிசினஸ்ல போட்ட பணம் எல்லாமே லாஸ்ல தான் போயிருக்கு. பணம் கொடுத்தவங்க எல்லோரும் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணி இருக்காங்க. இதுவே கிருஷ்ணமாச்சாரிக்கு தாங்க முடியாத பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாம மனசுக்குள்ளேயே போட்டுட்டு இருந்திருக்காரு. கணவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற காரணம் புரியாம இருந்த சரளம்மா கணவர் கிட்ட என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. எதுவும் பேச முடியாம மௌனமாயிருந்த கிருஷ்ணமாச்சாரி திடீர்னு கதறி அழுதிருக்காரு. கணவர் கண் கலங்கினதை பார்த்த மனைவி சரளம்மா பதற்றமாகி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம்னு மனைவி சொல்ல தன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு கிருஷ்ணமாச்சாரி. பணம் கொடுத்தவங்க இரவு பகல்னு போனுக்கு மேல போனா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரளம்மாவும் கடன் கொடுத்தவங்க கிட்ட பணத்தை இப்ப தந்துடுறேன் அப்ப தந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா எதிர்முனையில இருந்து பேசினவங்க சரளம்மாவை தகாத வார்த்தையால பேசினதா சொல்லப்படுது. மனைவிய கடன்காரங்க தவறா பேசினதை நினைச்சு இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணமாச்சாரி தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் சரளம்மாவுக்கு தெரிய வர குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 30ஆம் தேதி நைட்டு வீட்டுல இருந்த சைனைடை எடுத்து மகன்களுக்கு பால்ல ஊத்தி கொடுத்து தாங்களும் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில வெளிச்சத்துக்கு வந்த நிலையில கிருஷ்ணமாச்சாரிக்கு கடன் கொடுத்தவங்க கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க.